Hello everyone, welcome to our channel Mom vs Cookie. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? எல்லாத்துக்கும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கா? கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அழகாக ஒரு கிருஷ்ணர் எல்லாரோட கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்காரு இல்லையா? ஸோ இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அடுத்த வாரம் செப்டம்பர் 10th விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் அவர்கிட்ட அவரோட பிறந்த நாளில் ஆரம்பிச்சு ஸோ அடுத்தது நவராத்திரி ஆகட்டும், அதுக்கப்புறமா வர பொங்கல், ஸோ லைனாக ஃபெஸ்டிவல்ஸ் தான். ஃபெஸ்டிவல் வந்தாலே என்னங்க கொண்டாடணும், குழுவலாம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் ஆகட்டும், அதோட சேர்த்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம நினைச்சவங்க வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது தான் அந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தாஞ்சூர் டெக்கோ பேட்ச். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் எஃபெக்டில் இருக்கும். ஆனால் இது தஞ்சாவூர் பெயிண்டிங் இல்லை, இது வந்து ஒரு டெக்கோ பேட்ச் ஒர்க். ஸோ டெக்கோ பேட்ச் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரியும், லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வால் ஹேங்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஏன் ஒரு பிளேட்டு கூட இப்போ நம்ம வந்து டெக்கோ பேட்ச் பார்க்கல ட்ரெண்டிங்கில் ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை ஒரு டெக்கோ பேட்ச் ஒர்க்கில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எக்கனாமிக்கலாக நம்ம பண்ணி ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்றது கான்செப்ட். ஸோ இந்த கிருஷ்ணர் படத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற படம் வந்து it is a deco patch. அதை வந்து டெக்கோ பேட்சில் ஸ்டிக் பண்ணிட்டு சுற்றி அந்த கோல்டு ஃபாயில் வச்சு ஸோ அதுதான் நம்ம ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு யூஸ் பண்ணும்போது ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து இதில் ஃபியூஷன் ஒர்க்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப இருக்கும், எல்லாருக்குமே ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம நீங்கள் ஜென்ரலாக ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் இந்த அளவுக்கு சின்ன சைஸ், இது வந்து 4 இன்ச்சு to 4 இன்ச்சு. ஸோ ஒரு 4x4 சைஸில் ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் ஏன்னா அத்தனோண்டு நம்ம பண்ணும்போது ஒரு அம்சமாக பட் நம்ம ஒரு டெக்கோ பேட்ச் ஒர்க்குன்னு பண்ணும்போது அதே கிளாரிட்டி அம்சம் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியும். ப்ளஸ் அந்த ஒர்க்கையுமே நல்லா ஹைலைட் பண்ணியும் நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே நோ காம்ப்ரமைசஸ். அது வந்து அதே டாஞ்சர் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுற குந்தன் ஸ்டோன்ஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதில் பண்ணுற ஒரே ஒரு இது ஃபியூஷன் ஒர்க் என்னன்னா, நம்ம ஒரிஜினல் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணாமல் இந்த ஆல்டர்னேட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிருஷ்ணரை நான் அப்படியே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ அவரோட நாகை எல்லாமே எவ்வளோ அழகாக ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு வாட்டர் பேக் வந்து இந்த படம் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. விநாயகருக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் பிக்சர். ஸோ இதையும் அதே தஞ்சாவூர் பேட்ச் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போர்டு வந்து அது அப்படியே எங்கேயுமே பிளேசஸ் எனக்கே வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் பண்ணும்போது வந்து நம்ம கையில் கண்டிப்பாக எதுவுமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் நம்ம வந்து அதை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது கண்டிப்பாக முடிஞ்சு அது நல்லா வர்றது வந்து அது அந்த கடவுளோட அனுகிரகம் இருக்கும்போது தான் அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுவுமே பிக்சருமே ஆச்சு. ஸோ ஏன்னா நான் இது வரைக்கும் சிங்கிள் பீசஸ் தான் நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது கஸ்டமைஸ்டாக அவங்க எனக்கு இந்த மாதிரி 3மே வேணும், இது வந்து எனக்கு பின்னாடி மேக்னெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து எங்கள் வீட்டு வார்ட்ரோப்ல அந்த மாதிரி எனக்கு வச்சுக்க வேணும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, கஸ்டமர்ஸ் கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ட்ரை பண்ணோம். ஸோ செம்மையாக வந்திருக்குது. அது வார்ட்ரோப்லையும் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இன்ஸ்டண்ட்டாக டாஞ்சர் எஃபெக்டில் இந்த மாதிரி டெக்கோ பேட்ச் வந்துச்சு உங்களுக்கு வேணும்
கஸ்டமைஸ்டாகவே பண்ணி தரோம்.